தோழர் நான் வந்து படிக்கலை அப்படிலாம் ஆகிட்டேன். அரசியல் கூட்டங்களுக்கு போயிட்டுருப்பேன். அரசியல் கூட்டங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு 3000 ரூபா கொடுப்பான். 71 எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பையன் பிறந்துட்டான். எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர் விளையாட்டாக கமெண்ட் அடிச்சிட்டாரு, உனக்கு என்ன சௌரியமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டார். ரோஷம் வந்துட்டு 25 கூட்டம் போவேன் மாதம். 2000 ரூபான்னு என்னாச்சு? எங்கள் அம்மாவுக்கு வருத்தம். லூசு போயில அவன் சொன்னால் நீ ஏன்டா போயிட்டுருக்க, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு 50 ரூபா வச்சுக்கோமா, 50,000 ரூபா. வெறி வேணும் பையங்களுக்கு. என்ன வெறி ஏற்படுத்தணும்? பிள்ளை மேலே போ, ஜெயிச்சு வா, கனவு காணலாம் சொல்லக்கூடாது. கனவு காணுன்னு சொன்னால் வேறு கனவு கண்டுருவான். தமன்னா கனவு, அந்த கனவு. தமன்னா பெரிய டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கா நமக்கு. நம்ம சரி அதை விட்டுருவோம். நம்ம எதுக்கு அதை நினைக்க நடக்காத கதையை நம்ம நினைக்கவே எனக்கு ஒன்றரை அப்படி தானே. இதெல்லாம் உண்மை பேசுகிறோமா? நான் எல்லா பேரும் எல்லாம் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டே நடிக்கானு. சரி அசிங்கம் அண்ணாச்சி அந்த படத்தை பார்க்காங்க. நீ ஏன் பார்த்தேன்னே? உங்களுக்காக தான் பார்த்தேங்க. நமக்காக அவன் பார்த்து சொல்கிறான். நான் நம்மகிட்ட எது மகிழ்ச்சியாக இருக்குது. கடைசியில் ஒரு செய்தி சொல்லட்டுமா? மகிழ்ச்சியாக இருங்க போதுமென்ற மனமே, தமிழ் தானமாக சொல்லிச்சு. எது செல்வம்னு தமிழில் கேட்டால் நோயற்ற வாழ்வே. 1000 கோடி வச்சுருக்கான், இட்லி சாப்பிடக்கூடாதுட்டானே டாக்டரு. இட்லி தொட்டுறாங்க, தோசை ஆகிட்டு டாக்டர் போடுறது சத்தத்தில் இவன் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்ட்டானோ. மாத்திரை கொடுக்கேன், சாப்பிடு. என்ன மாத்திரை? எல்லா மாத்திரையும் கொடுக்கேன். ஏன் டாக்டர் எல்லா மாத்திரையும் கொடுக்க? அப்போ நான் மெடிக்கல் ஸ்டோர் என் மகனுக்கு வச்சு கொடுத்துருக்கேன்ல, அவருக்கு அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் சாப்பிடு, இருக்க வர இரு, எதையும் சாப்பிடாதங்க. பெரிய ஹோட்டல்லாம் அவன் ஒரு அட்டை கொடுக்கான். நம்ம மாப்பிள்ளை ஒருத்தன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னலன்னு சின்ன பிள்ளையில் படிக்காது எவ்வளோ தப்புன்னு இப்போ தானே தெரியுது. ஹோட்டலில் வந்தால் படிக்க சொல்கிறானுவோ அயோக்கிய பயிலுவோம். இது என்னது மாமான்னா, இட்லின்னு எழுதியிருக்கான்டா. இந்த இளவு தான் சொல்லி தொலைய வேண்டியானே. இந்த கிராமத்துக்காரன் தெளிவாக இருப்பான். பற்றியில் அட்டையே வாங்க மாட்டான். முதல்ல இட்லி இருக்கா, தோசை இருக்காது. அவன் அரியலூர் பையன்தான். அவனை சும்மா இந்த இதெல்லாம் மாட்டி விட்டுருக்கானுவ. அவனே பூட்ஸை மாட்டிட்டு யார் மேலே விழலான்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கான். இவன் அது தெரியாமல் அவன்கிட்ட போய் பேரர் நாயே என்ன பேரரு எல்லாம் சுப்பியா இட்லி கொண்டான்னு சொன்னேன். எப்படிலாம் நம்ம கெட்டு போயிட்டோம். நம்மளை கெடுத்து விட்டான் அந்த வெள்ளைக்காரே. அது அட்டை எதுக்குமா? அது எங்கள் அண்ணன் ஒருத்தனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அவன் டக்குன்னு சொன்னான், வெஜிடபிள் சோப்பு இல்லாமல் இருக்கல, சோப்பு இல்லை சூப்பு வேறு, நீ வேற சோப்பு. ஓன் துன்பம் பெரிய துன்பமாக இருக்க. நம்ம கிழவங்க கேட்டுருவோம் தெரியுமா? இட்லி எம்புட்டுன்னு கேட்டுருவான் நம்ம கிழவன் அந்த காலத்தில். இந்த பையில விவரம் இல்லாமல் துட்டுலாம் போய் சாப்பிட்டுதானுவா. அப்புறம் பில்லை கொண்டு தேங்க்யூ அப்படிங்கிறான். மாப்பிள்ள உன்ட்ட ஏதாவது துட்டுருக்கா? நீ கூப்பிட்டேன்லாம் நான் வந்தேங்க. அவன் அண்டர்வேருக்குள்ளே 500 ரூபா வச்சுருக்கான். காமிச்சா அந்த போய் பிடிக்கணும்னு அவனுக்கு விவரம் தெரியும். அவன் அண்டர்வேர் போடுவாங்க, இந்த பையலுக்கு தெரியல. நட்பாக இருந்திருக்கான். நடக்கா இல்லையா? எங்கள் ஊரில் விஞ்ச விலாசம் ஒரு கிழமை கைலாசம் பிள்ளைன்னு அவரமா அறிவானவன். எங்கள் ஊரில் சின்ன கடை தான், இட்லி நல்லா கொடுப்பாரு. ஒரே ஒரு சங்கடம், அவர் கடையில் எந்த பையிலும் கடனுக்கு சாப்பிட மாட்டான். பயில போகும்போதே எண்ணி பார்த்துருவோம். எல்லாம் துட்டுருக்கா, ஒன்ட்ட இருக்கா எல்லாம் கெல்ட்டு பயில போய் எழுதி போட்டுருவோம்ல. அவர் எப்படி தெரியுமா தோழர்? இவன் போய் சாப்பிட்டுட்டு 8 அணா பாக்கி வச்சுட்டான்னு வைங்க, பெரிய சிலேட்டு தொங்க விட்டுருப்பாரு. அதில் என்ன பண்ணுவார்? புறமட திரு சுப்பையா பிள்ளை மகன் ராமன் நம் கடையில் இட்லி சாப்பிட்ட வகையில் 8 அணா பாக்கி, 20 நாளாக ஆளை காணவில்லைன்னு எழுதிடுவார். என் மகன் அதை எழுதியிருந்தான் மூங்கில் மூச்சில். தாடி இவ்வளோ தூரம் வச்சுருப்பார். அது நன்னாரியை கொண்டு பாலில் ஊற்றினா தெரிஞ்சிடும். ஆனால் அவர் நன்னாரி பால் கொடுப்பார். எல்லாம் நல்லா இருக்கும். எவ்வளோ தெளிவானவர் பற்றிலாம். ஆனால் அந்த பயில முதலே பார்த்துருவான். துட்டுருக்கா? ஆமாம். கிழமை உட்காந்துருக்காமல சிலேட்டில் எழுதிடுவான். என்ன ரசனை! எங்கள் இருட்டு கடை அல்வா, எங்கள் ஊரே ஒரு சுகம் தான். அந்த தண்ணிக்கு தான் அந்த அல்வா நல்லா இருக்குது. அவனே போய் மெட்ராஸில் செஞ்சால் சரியாக இருக்காது. ஆனால் மெட்ராஸில்யா சோழாச்சரட்டில் தங்கினாலே அந்த தண்ணியில் வாடை வருது. சாக்கடை வாடை வருதா இல்லையா? சாயங்காலம்லாம் எங்கேயா நடந்துருக்க பார்ப்போம். ஆனால் வாழ்கிறானே எல்லோரும் அங்கே தான் இருக்கணுமுங்க. ஏன்ட்ட வேறு என்னாச்சு மெட்ராஸ்க்கு வரலையான்னு கூப்பிட்றாத. எனக்கு எங்கள் ஊரில் இருக்குது. எங்கள் ஊர் தான் நல்ல ஊர். என்னாச்சு சௌரியமாக இருக்கல? ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரைட். அந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் வேறு விபத்து நடக்கலையே, எவ்வளோ அன்பாக கேட்காம பாருங்கள். இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்புறம் ஆகவே இல்லை. என்னாச்சு? பத்திரமா போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுலேயே கால் முறிய வேண்டியது இல்லைங்க. கால் முறியலைன்னு வருத்தப்படுறானே. அதில் கால் முறியலை என்னாச்சு? முறியலடா, நடக்கம்ல, இருக்கட்டாச்சு, பார்த்து போங்க, நல்ல டிரைவர் வச்சுருக்கல, சரி வேகமாக போக வேண்டாம், எதுக்கு எச்சரிக்காதீங்க, இவ்வளோ விவரம் சொல்லுவோம். நம்ம வீட்டு வாசல் நம்மளை நிற்க விட மாட்டான். சரி மாதிரி இருக்கல, ரைட். சாப்பிட்றது இல்லை அண்ணாச்சி? நல்ல அண்ணாச்சி மாத்திரை எதுவும் சாப்பிட்றது இல்லைடா, நல்லா சாப்பிட்றீங்க இல்லையா? சரி எல்லாம் சாப்பிடுங்கண்ணாச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு வார்த்தை சொல்லலாம், செத்து தானே போகிறோம், கழிஞ்சு தின்ற வேண்டியதானே. ஆஹா,
அதுக்கு தான் நான் இப்போ இவற்றெல்லாம் சொல்லுவேன். எங்கள் ஊருக்கு வருவார், எவ்வளோ அன்பானவர். எங்கள் ஊருக்கு வாங்க, அது ஒரு ஊர். சினிமா பார்க்கறதுலே அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. சிவாஜி கணேசன் தங்க பதக்கத்தில் மேலே ஏறி இந்த பனியனோட வருவார்ல, வந்து வி.கே. ராமசாமி மேலே சாய்வார். அம்மானு கேஆர் விஜயா செத்த உடனே ஒருத்தன் எந்திரிச்சான், எல்லாரும் தேட்டரை விட்டு வெளியே வாங்கிடாங்க. எதுக்குன்னு, கொடுத்த துட்டு தான் செத்துட்டுலாம், அவன் தான் நடிச்சுட்டான்ல, வேற துட்டு கொடுத்து நாளைக்கு தான் பார்க்கணுங்க, மொத்த தேட்டரையும் வெளியே வாங்குங்க. அப்படி ரசிப்பானு. கே.பி. சுந்தராமல் காலத்தில் அழியாத காவியம் தரவந்த மாபெரும் கவி மன்னனேன் மகாகவி காளிதாசில் பாடுவாள. மகிழ்ச்சி அடைங்கம்மா, அவங்க மாவட்டத்தில் அவர் பெருமை இல்லை. கொடுமுடி கேபிஎஸ் அந்த அம்மாவெல்லாம் ஐநா சபையில் பாட விட்டுருக்கணும். என்ன எம்எஸ் புலட்சுமி கேபிஎஸ் பாடினா எப்படி இருக்கும்? எங்கள் ஊரில் ஒரு திருச்செந்தூருக்கு போயிருக்கான். திடீர்னு வந்து தூங்கிட்டு இருக்கேன், எழுப்பு தான், வாங்க வாங்க போய் முருகனை கும்பிடுவோம்னா. ஐயர் வரட்டும்டா 6 மணி போய் கும்பிடுவோம்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு முருகன் போயிடுவாங்க. திருச்செந்தூர்லேருந்து முருகன் எப்படி போவார்? கே.பி. சுந்தராமல் வந்திருக்கால, அவ போய் முருகா வேலைவா கண்டான்னா அவன் மட்டும் வேலை போட்டு அவ கூட போயிட போகிறாமல, விளங்காத போயில வாங்கல, எப்பவுமே போயிடுவாங்க. அவன் கேபிஎஸ் எப்படி ரசிச்சிருக்கான். திருவிளையாடல் அத்தனை பேர் பண்ணுவோம், அவன் வந்து முருகா வேலைவா ரசிங்க. நம்ம நாட்டில் எத்தனை பேர் பிறந்தான்? கண்ணதாசன், சிவாஜி, எம்ஜிஆர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில். தியாகராஜ பகதூர் 15 படத்தில் தான் நடிச்சிருக்கான். இன்னும் அவன் பாட்டு நிற்க 15 படம்யா. பழைய படம் பாருங்க, அந்த ஆள் என்ன அழகு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ரயிலில் வருவானா வெயில் பட்டு கிளார் அடிக்குமா. ஆனால் இப்போ கதாநாயகம் பூரா என்ன அழகாக இருக்கான். நானே நடிச்சிருக்கலாம் போல தெரியுது. நம்ம ஏதோ விட்டுட்டோம் அந்த சான்ஸ். மைனால ஒருத்தன் வாரான், இங்கே ஒருத்தன். உங்க எல்லாத்தையும் சொல்கிறேன், இவர் ஒத்துக்கிறாரு இல்லையோ, நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த தோழனுக்காக, இந்த தோழனோடு இருக்கிற அந்த இளைஞர்களுக்காக, இந்த தோழனுக்கு ஒத்துழைப்பு தருகிற அத்தனை பதிப்பகத்தாளர்களுக்காக இத்தனை பெரிய மைதானத்தையும் தந்து இந்த தோழனோடு ஒத்துழைத்து இவனை மிக மிக உற்சாகத்திற்குள்ளாக்கிற நீங்கள் அனைவரும் சேர்ந்து இவன் தொடர்ந்து இந்த நல்ல காரியங்களிலே வெற்றி பெற்றால்தான் எதிர்காலத்தில் எங்கள் மண்ணுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஸ்டாலின் குணசேகரன் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டு